பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதம் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது புனித பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. அதாவது முக்கியமான இந்த ஆடி பௌர்ணமியில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். மகாலட்சுமிக்குரியது. இன்று நேற்று வியாழக்கிழமை குருவாரம், இன்றைக்கு ஆடி பௌர்ணமி, அதாவது மகாலட்சுமிக்குரிய பௌர்ணமி. நேற்று நாங்கள் குருவை நினைச்சி குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அப்போ குரு எங்களுக்கு முக்கியம். அதாவது நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகளை அது எங்களை இப்போ பாருங்கள் ஆட்டிக்கொண்டிருக்கு. எங்களை மட்டுமில்லை, இந்த உலகத்தை பாருங்கள் இன்றைக்கு கைப்பொம்மையாக பிடிச்சி நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் செய்த கர்ம வினை இன்றைக்கு சொல்லணும். துயரங்கள், நோய், துன்பம், வறுமை, சாக்காடு, இப்படி எல்லா இடத்துலையும் நம்மளை பிடிச்சி ஆட்டி கொண்டிருக்கு. அந்த கர்மா சித்தத்திலிருந்து இயக்கிறார். அதை கடந்து உள்ளே போனால் கடவுள், ஆன்மா, அவருக்கு பேர் கடவுள். அப்போ குருவருள் மூலம் திருவருள், திருவன்னு சொன்னால் ஆன்மா, குருவருள் மூலம் எங்களை சித்தத்திலேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், அந்த கர்மாவை கடக்க வச்சு. அப்போ குருவருள் இல்லாமல் திருவருள் நம்மளுக்கு கிடைக்காது. என்னென்னு சொன்னால் கடவுள் எங்களோட பாவம், நாங்கள் செய்த பாவத்துக்கு கீழே தான் கடவுள் இருக்கிறார். அப்போ குருவருள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் நல்வினை தீவினை. அப்போ நல்வினை நமக்கு நல்லதெல்லாம் செய்யும், தீவினை பாருங்கள் எங்களுக்கு துன்பங்களை கொடுக்கும். நாங்கள் செய்த கர்மவினை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த துன்பம் சித்தத்தில் ஒவ்வொரு மனத்திலையும் பாருங்கள் சித்தத்தில் இருக்கி எல்லா கர்மங்களும் சித்தத்தில் இருக்க பாவங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு உலகத்தை பாருங்கள் ஆட்டி படைச்சி கொண்டிருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் துன்பம், வேதனை, நோய், வறுமை, சொல்லனா துயரங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை குரு அருளால், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அந்த குருட அருளால் திருவாகிய பாருங்கள் கடவுளோட நாங்கள் தொடர்பு கொள்வது தான். அப்படி அந்த தொடர்பு கொள்றதுக்கு எங்களுக்கு யாகங்கள், யக்ஷங்கள், தியான யபங்கள், சரிய கிரிய யோகம் இப்படியெல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த குருவருள் மூலம் திருவருளாகிய திருவாகிய மகாலட்சுமியில பூரணத்துவமான அருள் கிடைக்கிற நாள் இன்றைக்கு. நீங்கள் எல்லாம் பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையத்துள் நாங்கள் பாருங்கள் சரியாக வாழணும். வாழ்ந்தால் நாங்கள் வாலிலிருந்து வந்த, நாங்கள் விண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு நாங்கள் கடமையாற்ற வந்த, நாங்கள் வெளிநாட்டுக்கு கடமையாற்ற போகிற மாதிரி விண்ணிலிருந்து இந்த பூமிக்கு பாருங்கள், இந்த மண்ணுக்கு நாங்கள் கடமையாற்ற வந்த, இந்த கடமையாற்ற வந்த பாருங்கள் இங்கே நாங்கள் பாவங்களை செய்து விட்டோம். வையத்துள், வையகம் சொன்னால் இந்த பூமி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இந்த வையகமாகிய இந்த பூமியில் பாருங்கள் எங்களை வாழ விடாமல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்த இடத்துக்கும் போகலாம். நாங்கள் வேலை கர்மம் மாற்ற வந்த இந்த பூமியிலையும் எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியாது. அப்படி நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் எங்களை கைப்பிடிப்பதற்காக குருவா எங்களுக்கு வருவார். வந்து பாருங்கள் இந்த வையத்துள் நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சவர்கள் தான் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்த புருஷர்களும். அப்படி இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பாருங்கள் எங்களை கர்மாக்கள் விடுவதில்லை.
அந்த கர்மாக்களை எப்படி கடக்க வைக்கலாம் என்று சொல்லி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சிந்திச்சு அவர்கள் பாருங்கள் எங்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் கொண்டு வந்து எங்களை பூரணத்துவமான இடத்துக்கு நாங்கள் பூரணத்துவமான வரும்போது பூரணத்துவத்தோடு நாங்கள் முழுமையாக பாருங்கள் இன்பத்தோடு இந்த பூமிக்கு கடமையாற்ற வந்த இந்த பூமியில் வந்து பாருங்கள் இதுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா நல்ல சாமானை நீ எடுத்து சாப்பிட்டு பாருங்க உன்னுடைய கடமையை ஆற்றி போட்டு இதில் இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்து இறுதியில் பாருங்க நீ வந்த இடத்துக்கு நீ அங்கேருந்து வந்த நீ அங்கே போ அங்கே வா அப்படின்னு சொல்லித்தான் எங்களை பாருங்க இங்கே அனுப்புனவர். ஆனால் இங்கே வந்து நாங்கள் இந்த கர்ம பூமியில் பாருங்க பாசம் பற்று ஆசை அளவு கடந்த ஆசை அளவுக்கு அதிகமான கோபம் அளவுக்கு அதிகமான பாருங்க எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் எடுத்து நாங்கள் இந்த பூமியில் பாருங்கள் நாங்கள் எதை எடுத்தோமோ அதையும் கொண்டு நாங்கள் வாழ முடியாமல் எந்த பக்கம் கடவுள் பக்கம் போக விடாமல் எல்லா பக்கமும் நீங்கள் இப்போ எல்லாம் பாருங்கள் வரும்போது கடும் சோதனை கடும் கஷ்டத்தில் மத்தியில் கடும் பாருங்கள் போராட்டத்தில் மத்தியில் தான் இந்த யாகத்துக்கு வந்திருப்போண்டா விட்டுருக்க மாட்டார். பல இதுகளோடு நாங்கள் தொடர்பு பாசம் பற்று அதிலோட தொடர்பு ஏதெண்டான ஒரு ரூபத்தில் வந்து எங்களை தடுக்க வரும். அதனால தான் பாருங்கள் குருட அருள் மூலம் திருவை பெறுவதற்கு அந்த குரு சொல்ற வழியில போய் நாங்கள் தியான யபங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் பாருங்க இந்த சச்சங்கங்கள் பாருங்க நல்லாரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நல்லத்தை நாங்கள் நினைச்சு செய்து நல்லத்தை செய்து வரும்போது ஒரு நல்லொரு சக்தி எங்களுக்குள்ள உண்டாகி பாருங்க சித்தத்தில் இருக்க கர்மாக்களை கடக்க வச்சு பாருங்க திருவோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும். அதனால தான் பாருங்க பதஞ்சலி சொன்னா சித்த விருத்தி நிரோதம் அந்த யோகத்துக்கு பேர் பாருங்க நாங்கள் நல்லதெல்லாம் செய்து வரும்போது ஒரு சக்தி உண்டாகும் ஒரு நல்ல சக்தி அதுக்கு பேர் யோகம். அதால பாருங்க சித்தத்தில் இருக்க கர்மாக்களை நிரோதம் பண்ணி நீ அடுத்த கட்டம் கடந்து உள்ள போறதுக்கு உனக்கு ஒரு குரு வருவார். அந்த குரு வழியில நீ போனா பாருங்க இந்த சித்தத்தில் இருக்க பாவங்களை கடந்து உள்ளுக்குள்ள போறீன்னா கட உள் அப்படின்னு சொல்லிக்காரு. உன்னை கடக்க வைக்கிறதுக்கு குருட அருள் உனக்கு தேவை. குரு அருள் இருந்தால் தான் திருவாகிய உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்ச கடவுள் எங்கும் பறந்திருக்கிறவர் உனக்குள்ளேயும் இருக்கார். அப்பா அவரோட தொடர்பு கொள்ளும் போது இந்த பரந்த உலகத்தில் எந்த பக்கம் உன்னை தாக்காம வாழக்கூடிய தன்மை உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கெல்லாம் பாருங்க கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் துன்பம் வந்தது வேதனை வந்துட்டு வந்த உடனே எங்களுக்கு என்ன கஷ்டத்தையே நாங்கள் நினைச்சு அப்படி நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வந்துடும். அந்த பயம் வந்ததால பாருங்க கஷ்டம் கூடிடும். பயம் வரும்போது என்ன செய்து பாருங்க கஷ்டம் கூடிடும். பாருங்க நாங்கள் துன்பத்தையே நினைக்க துன்பம் கூடிடுவார். அந்த துன்பத்தை பாருங்க எங்களை நினைக்க வைக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் மக்கள் ஆன்ம சக்தி குறைஞ்சி ஆன்மீக வழியில தர்ம வழியில மக்கள் இல்லை மனப்பலம் குறைஞ்சிருக்கத்தால பாருங்க எங்களுக்கு ஒரு துன்பம் வந்த உடனே அந்த துன்பத்தை எண்ணி அளவுக்கு அதிகமாக அந்த துன்பத்தை எண்ணும் போது எங்களுக்கு பயம் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆள் அடிச்சாருன்னு சொன்னா நீங்க பயப்பட்டா திருப்பி அடிப்பார். ஒரு நோய் வந்த உடனே பயப்பட்டா பாருங்க அந்த நோய் பெருசா வந்துடும் உங்களை அழிச்சு விடும். அப்போ அந்த நோய் வரும்போது பாருங்க நாங்கள் ஒரு குருவிட்ட போய் அந்த குரு சொல்ற மாதிரி வேற பக்கம் நாங்கள் கவனிச்சபடி என்ன உள்முகமாக கவனிச்சபடி என்ன நோய் சின்னனாயிரும் பாருங்க நீங்க பெருசாயிருவீங்க. நீங்க வையத்துள் சரியா வாழலாம். யோசிச்சு பாருங்க. வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னா இந்த வையத்துள் நீ வாழணும்டா குரு சொல்ற வழியில போகும்போது அவர் எங்கை கவனிக்க சொல்ற அங்க கவனிக்கும் போது உன்னுடைய கஷ்டம் சிறுசாயிரும். உன்னை இந்த ஆட்டி படைச்சு கொண்டிருக்க நோய் சிறுசாயிரும். இந்த உலகத்துல வாழ விடாம இருக்கிறவனுடைய துன்பம் சிறுசாயிரும். நீ பெருசாயிருவாப்பா. இந்த உலகத்துல பெருசாகி எல்லோரும் மதிக்கத்தக்கவா பாருங்க நீ வாழ்வாய். அது
தடெல்லாம் வாழ்வாங்கு வாழ்பவர்கள். நீ வாழ்வாங்கு இந்த பூமியில எதுக்கும் தடல்லாம வாழ்ந்து வானுரை நீ வந்த இடம் உனக்கு தெரியுமப்பா. உன் வந்த இடம் உன் ஞானத்தால தெரியும். நீ யார் என்று உனக்கு தெரியும். அப்ப நீ இங்கே சரியா வாழக்கூடிய ஞானம் உனக்கு வரும் என்பதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். அப்படின்னா உன்னுடைய குருவை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மறுகையால் நீ கடமை ஆற்றும் போது உன்னுடைய கடமை பாருங்க சரியா ஆற்றப்படும். என்றா உன் குரு சக்தி வாய்ந்தவர் அப்பா. உன் குருவை நீ பிடிக்கும் போது உன்னுடைய பலம் கூடிரும். உன்னுடைய பலம் கூடும் போது உன்னை ஆட்டி படைக்கிற கர்மா சிறிசாயிரும் அப்பா. அந்த கர்மத்தை பாருங்க நீ உள்ளுக்குள்ள பொக்கெட்ல போட்டு நீ இந்த உலகத்துல கடமையாற்றலாம் அப்படின்னு சொல்றதுக்கு சின்ன உதாரணம். பலராமரும் கிருஷ்ணரும் பாருங்க சின்ன பிள்ளையில காட்டு வழியா போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி காட்டு வழியா போய்கொண்டிருக்கும் போது இருட்டாயிற்று பாருங்க, இரவாயிற்று. அந்த காட்டுல தங்க வேண்டிய நிலைமை. அந்த காட்டுல பாருங்க அரக்கர்கள் கூடிய இடம். அந்த காட்டுல அவர்கள் தான் பாருங்க அந்த காட்டுக்கு சொந்தக்கார பாருங்க. வேற ஆக்களை வாழ விட மாட்டாங்க, நிக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. அப்படியே பாருங்க அவர்கள் நிற்கும் போது கிருஷ்ணன் சின்னாள், பலராமன் பெரியாள். கிருஷ்ணருடைய அண்ணர் பலராமன் இவர் தம்பி. அவர் சொன்னார், தம்பி நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நித்திர கொள்ளு, நான் கொஞ்ச நேரம் காவல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் பாருங்க அவர் காவல் பார்க்கும் போது அந்த அரக்கன் கேள்விப்பட்டு இதுக்குள்ள பாருங்க இந்த மனம் மணக்குது, மனுஷனுடைய மனம் மணக்குதுன்னு சொல்லி வந்து பாருங்க பார்க்குறாரு. யாரா அவங்களுக்குள்ள இங்க வர சொன்ன, எங்களை காட்டில் அனுமதி இல்லாம அப்படி என்று பாருங்க அவர் சத்தமா போட்டு கேட்ட உடனே பலராமர் பயந்துட்டார். பலராமர் பயப்பட அரக்கன் பெருசாகி பாருங்க மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்த உடனே பாருங்க மயங்கி விழுந்த உடனே சத்தம் கேட்டு கிருஷ்ணர் எழும்பினார். கிருஷ்ணர் எழும்பின உடனே யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் டைம் வந்து பாருங்க, நீங்க யாரா ஏண்டா இங்க வந்த, எங்கட அனுமதி இல்லாம அப்படி சத்தம் போடனே கிருஷ்ணர் பாருங்க பலமா சத்தம் போடும்போது பலமா இவர் போடும்போது அவரும் போட்டார் பாருங்க. கிருஷ்ணருடைய சத்தம் பாருங்க அவருடைய சக்தி வாய்ந்த அந்த சவுண்ட், அந்த சத்தம் பட்டு பாருங்க சிறிசாயித்தார். சிறிசாகனுடைய அவர் எடுத்து பாருங்க தன்னுடைய பாருங்க பச்சை சால்வையில முடிஞ்சு வச்சுட்டார். விடிஞ்சு வைத்து பாருங்க மயக்கம் முடிஞ்சு பயத்தில் பலராமர் எழும்புறாரு. எழும்பின உடனே பாருங்க நடந்து போறாங்க விடிஞ்சு வைத்து. அப்படி போக்குள்ள பாருங்க இரவு என்னன்னா நடந்த அப்படின்னு, என்ன தம்பி பாருங்க பெரிய ஒரு அரக்கம் வந்து சத்தம் போட்டான், அந்த சத்தத்திலே நாங்க மயங்கி விழுந்துதனப்பா அப்படின்ட்டு. இவர் தானே அண்ணா அப்படின்னு கேட்டார். முடிஞ்சிட்டு போறாருண்டா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு துன்பம் வரும்போது நாங்க துன்பத்தை திங்க் பண்ண வைக்குது, எங்களை நினைக்க வச்சு அவர் பெருசாகி எங்களுக்கு பலராமன மாதிரி மயக்கத்தில் உண்டாக்கி வச்சிருக்க, எங்களை அழிக்கிறார் பாருங்க. அந்த துன்பத்திலிருந்து பாருங்க நாங்க வெளியே வரத்துக்கு கிருஷ்ணன் மாதிரி வா, என்னை போல் வா அர்ச்சுனா அப்படின்னு சொல்றது மாதிரிதான் இந்த யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் குருவோட அருளை பெற்று குருவையே நீ கவனிச்சு தவம் பண்ணும் போது உன்னுடைய சக்தி, இந்த கிருஷ்ண சக்தி உனக்குள்ள கூடுமப்பா. உன்னுடைய துன்பம் சிறுசாயிரும். அப்ப நீ வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம், வானுரையும் தெய்வத்துள் பாருங்க நீ போகலாம். எந்த தடையும் இல்லை, வையத்துள் வாழ்வதற்கு தடை இல்லை, வானுரையும் பாருங்க தெய்வத்தோட நீ போறதுக்கு உனக்கு தடை இல்லாம உன்னுடைய பாதை கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க வழிகாட்டினார். அப்படி நாங்க பாருங்க இன்று மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கிற இந்த நன்னாள்ல நேற்று பாருங்க குருவாரம் வியாழக்கிழமையில குருவருள் திருவருள், நேற்று குருவருள் மூலம் பாருங்க நாங்க ரெடி பண்ணி இன்றைக்கு திருவாயிய பாருங்க என்னை குருட அருள் மூலம் எங்களுடைய பாவத்தை சிறிசாக்கி. ஏன்னு சொன்னா பாருங்க ஒரு பாத யாத்திரை நாங்க பண்ணணும்டா 48 நாள் விரதம் இருக்கணும். 48 நாள் மச்சம் மாமிசம் இல்லாம விரதம் இருந்த உடனே என்ன செய்யும், எங்களுடைய பாவம் சிறிசாயிரம். அந்த 48 நாள் பாருங்க நாங்க நடந்து போகும்போது பாருங்க அங்க இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் உண்டான. அதுக்காகத்தான் 48 நாள் வச்சாங்க பாருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிகள் பாருங்க என்ன 9 கோள்களும் பாருங்க சேர்த்து 48 நாள் நீ விரதம் இருந்து கடவுளை நோக்கி போனா உன்னுடைய பாவம் குறைஞ்சி போகும் அப்பா. அங்க திருவுட அருளை பெறலாம் என்று சொல்லிதான் நம்ம ஞானிகள் எல்லாம் 48 நாள் கும்பாவசம் சொன்னாங்க. 48 நாள் பாருங்க நீ விடாமல் பாருங்க ஒரே டைமுக்கு பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வந்தா அந்த 48 நாள் பண்ணின சக்தி கூடி உனக்குள்ள இருக்க பாருங்க கஷ்டம், துன்பம், வேதனை, நோய்
சின்னனாயிருமப்பா, நீ பெருசாயிருவா, உன்னுடைய நோய் என்னை உண்டு செய்யா. இந்த உலகத்தில் 6 படைத்த நீ பாருங்க, இந்த உலகத்தில் 6 படைத்த நீ இந்த நோயை இந்த துன்பத்தை அறிந்தும் அறியாமல் செய்த பாருங்க பாவத்துக்காக பயந்து நீ சிறுசாயி அது உன்னை வெல்வதா, நீ 6 படைச்சவன் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஞாபகப்படுத்துவதற்காக தான் அடிக்கடி பாருங்க இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி இப்படிப்பட்ட யாகங்கள் ஜக்ஷங்கள்ல பங்கு பெற்ற சொல்றார்கள். இப்படி நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைச்சு பாருங்க நாங்க வாழ்வது நன்று அப்படின்னு சொல்லி எங்க மூதாதையர்கள் என்னத்துக்கு சொன்னார்கள்டா, நாங்க நல்லதே பாருங்க நினைச்சு இப்படிப்பட்ட இடங்கள்ல போய் செய்யும் போது எங்களுடைய கர்மாக்கள் எங்களுக்கு தெரியாமலே கரைக்கப்படும். எங்களுடைய பாருங்க கர்மாக்கள் கரைக்கப்படும் போது நாங்க சொற்ப நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யமா பெற்று வாழக்கூடிய நாங்கள் இப்படிப்பட்ட கர்மாக்களை எங்களை திங்க் பண்ண வச்சு எங்களை நினைக்க வச்சு சிறுசாயி வாழ்க்கையில நாங்க எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வாழ்வதா? நல்லா யோசிச்சு பாருங்க, சற்று சிந்தித்து நாங்க செயலாற்ற வேண்டிய காலம் நெருங்கி விட்டது பாருங்க. ஏனென்னா நாங்க குருவுட இன்று எங்களை கைப்பொம்மையா பிடிச்சிருக்க அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்டா எங்களுக்கு குருவுட அருள் நிச்சயம் எங்களுக்கு தேவை. அந்த குருவுட அருளை நாங்க நிச்சயமா பண்ணா பாருங்க கிருஷ்ணன் எப்படி பாருங்க அந்த அரக்கனை பிடிச்சி தான் முடிஞ்சு போன மாதிரி நாங்க அந்த பாருங்க எங்களை பிடிக்கிற நோய் துன்பம் வறுமை எல்லாத்தையும் ஒரு பாருங்க அதை ஒரு பொக்கெட்ல போடுது நடமாடக்கூடிய ஒரு நிலை வரும் இந்த உலகத்துல. அதனால தான் வாழ்க்கையில நீங்க சிறப்பா வாழ்வதற்கு, வாழ்க்கையில துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பாருங்க அஞ்சை சார்ந்து 6 பகுத்தறி அஞ்சை சார்ந்து வாழாமல் பாருங்க என்ன செய்யுது, அஞ்சை கொண்டு 6 பாருங்க பகுத்தறிஞ்சு 7 சார்ந்து வாழப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டினார் பாருங்க. இதைத்தான் ஞானானந்தகிரி சொன்னார். ஞானானந்தகிரி சுவாமி சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார், 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரிலமன் வந்தா காடு. ஏனண்டா நீ அஞ்சை சார்ந்து வாழ்ந்தா நீ பாவத்தை செய்ய வைக்கி அதை திங்க் பண்ண வைக்கி உன்னை திங்க் பண்ணும் போது நீங்க பாருங்க 5 பேர் வாழ்கின்ற போது அறிவான பொருள் ஒன்றை தேடா, நீ அறிவான ஆளப்பா, நீ 6 அறிவு படைத்த நீ, அதால பகுத்தறிந்து 6வது அறிவை தேடினா இந்த 5ஆல நீ செய்த பாவத்தை திங்க் பண்ண வைக்காமல் நீ மனமே என்னை நீ பாருங்க பாவத்தை செய்ய வச்சு என்னை அழிக்க பார்க்கிறான் மறுகேள்வி கேட்க வேண்டிய ஞானம் நமக்கு வந்துடும் அப்பா அப்படின்னு சொல்லித்தான் 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருளை தேடு பாருங்க. அந்த அறிவான பொருளை தேடினேடா நீ இப்படிப்பட்ட யாகங்கள் ஜக்ஷன் 7வது ஆளை சார்ந்து இப்படிப்பட்ட கடவுளை சார்ந்து அடிக்கடி போய் யாகங்கள் ஜக்ஷங்கள் தியான யபங்கள் ஈடுபட்டு இப்படிப்பட்ட அருளை பாருங்க அவரை சார்ந்து நீ வாழலாம். சாந்தை வாழும் போது பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு வட்டம் வரையும் போது ஒரு மைய பகுதியோட தொடர்பு கொண்டு வட்டம் வரைஞ்சவன்டா 4 பக்கம் சமனாரிக்கும். இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் பாருங்க, உன்னுடைய குருவை ஒரு கையால் பிடிச்சு கொண்டு மறு கையால் நீ கடமையாற்றும் போது 4 திசைகளும் நீ பாருங்க எந்த திசையில போனாலும் உன்னுடைய கடமையை நீ சிறப்பா ஆற்றலாம். எங்கு போனாலும் பாருங்க உனக்கு செல்வாக்கு வரும். வாழ்க்கையில சொல்லனா பாருங்க இன்பங்களை பாருங்க அளவா எடுத்து வாழக்கூடிய ஞானம் உனக்கு வரும். உன்னுடைய குருவை ஒரு கையால் பிடி அப்படின்னு சொன்னாரு. அந்த குருவை நாங்க பிடிக்கணும்டா எங்களை குருவை பிடிக்கணும் பாருங்க குரு இந்த கண்ணால பார்த்தா நமக்கு வராது பாருங்க. எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் பாருங்க ஏன் எங்களை பாருங்க துன்பம் வரும்போதெல்லாம் கடவுளை நினை, துன்பம் வரும்போதெல்லாம் தேடுதல் எங்க வந்தா அந்த துன்பம் எங்களுக்கு கொடுக்குற நன்மைக்கு அப்படின்னு சொல்லித்தான் எல்லோருக்குள்ளையும் பாருங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு இப்படி எல்லாம் இருக்கும் போது நாங்க கடவுளே எங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது பாருங்க அந்த துன்பம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. பாலமுனையில் பாருங்க இன்றைக்கு ஆடி பௌர்ணமி பாருங்க, ஆடி பௌர்ணமியில இன்றைக்கு மகாலட்சுமியுடைய அருள் பாருங்க கிடைக்கும் நன்னாள்ல நீங்க ஒரு குருவுக்கு கீழே இருந்து அங்க பங்கு பெற்ற யாகங்கள்ல பங்கு பெற்றும் போது உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டு மகாலட்சுமியுடைய பூரணமான அருள் கிடைக்கும் போது செல்வம் செழிப்புடன் பாருங்க நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்பா அப்படின்னு சொல்லித்தான் உங்களுடைய கர்மாக்கள் பாருங்க இன்றைக்கு நீங்க செய்த கர்மாக்கள் இங்கே அனுப்பி இருக்கிறது சொன்னா நீங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த தர்மம்
பாருங்க இந்த கர்மாக்கள் பாருங்க உங்களை பாருங்க நீங்க செய்த பாவம் எவ்வளவு தடுத்தாலும் உங்களுக்குள்ள பல புறவிகள்ல செய்த தர்மம் கூட்டிட்டு வந்திருக்கி. நீ இங்க போய் பாருங்க பாலமுனையில நடக்கும் மகா யாகத்துல இன்றைக்கு ஆடி பௌர்ணமியில நடக்கிற மகா யாகத்துல மகாலட்சுமியினுடைய பாருங்க நாராயணனுடைய அருள் நேரடியாக கிடைக்கிற இந்த நன்னாள்ல நீ போய் அங்க பங்கு பற்று அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. ராமாயண காலத்திலிருந்து மகாபாரத காலத்திலிருந்து எல்லா காலத்திலையும் பாருங்க கடவுள் வந்து நம்மளுக்கு வழிகாட்டினார்கள். யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஏன் வழிகாட்டினார்கள்? துன்பப்படும் போதெல்லாம் தங்களுடைய பிள்ளை துன்பப்படும் போதெல்லாம் பாருங்க அந்த பிள்ளையை தாய் பார்த்து கொண்டிருக்க மாதிரி பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம். அதே மாதிரி பாருங்க எங்களுக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்க கடவுள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எதை கண்டா பற்றி பிடிப்பார்களோ அந்த வழியில போய் எங்களுக்கு பாருங்க ஞானத்தை ஊட்டக்கூடிய அவருடைய அருளை கூட்டக்கூடிய வழிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கோவாவில் பாருங்க ஒரு குடும்பத்தில் பாருங்க இந்தியாவில் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலே யாகம் பண்ணுவார்கள் வீட்டில். அப்படி யாகம் பண்ணும் போது பாருங்க அந்த கோவாவில் பாருங்க அங்க பாருங்க இந்தியாவில் ரசாயன கசிவு ஏற்பட்டது. நீங்க பத்திரிகைகள்லாம் பார்த்துருக்கீங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால். அந்த ரசாயன கசிவு ஏற்படும் போது பாருங்க எல்லோரும் இறந்து விட்டார்கள், நச்சு வாயு. ஆனால் பாருங்க அந்த யாகம் செய்த வீட்டில் யாருக்கும் பாருங்க ஒன்றும் வரவில்லை. இதுதான் அவருடைய பெரிய ஒரு விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த யாகத்தில் பங்கு பற்றி யாகம் செய்த ஒருவருக்கும் பாருங்க அந்த மரணம் வரல. சமீபத்தில் நடந்த கொரோனால யோசிச்சு பாருங்க. நாங்கள் குருவருளை பெற்று வாழும்போது எங்களுக்கு பாருங்க வந்து போயிருப்பாரு எங்க வீட்டில் எங்களை திங்க் பண்ணி பாருங்க எங்களை அழிக்கிற அளவுக்கு பாருங்க நாங்கள் அவரை திங்க் பண்ணலை. ஏன்னா வந்து போயிருப்பாரு. இந்த கவர் அவருக்கு பெரிய வேலை இல்லை பாருங்க. உள்ளுக்குள்ள போறதுக்கு அவர் காத்துல பரவுற ஆள் பாருங்க போயிருப்பாரு. ஆனால் அங்க போய் எங்க வீட்டுக்குள்ள வரவேற்கல. நாங்கள் வீட்டில் பாருங்க எதிர்மறையான ஆட்கள் வந்து அவருக்கு வட்டா போட்டு வெத்தில பாக்கு போட்டு டீ எல்லாம் கொடுத்து கழிச்சாத்தான் எதிர்மறையான விஷயத்தை பாருங்க பரப்புவார். எங்களோட வீட்டில் பஞ்சம் பட்டினி ஏற்படும். ஆனால் அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் என்ன செய்வார்? எங்கள் வீட்டில் பாருங்க சந்தோஷமான இருக்கிற மாதிரி அது வந்திருப்பார். அவரை நாங்கள் மேசையெல்லாம் போட்டு பாருங்க என்ன சோபாவில் இருக்க சொல்லி வரவேற்கல. அதனால தான் நாங்கள் செத்தம் இல்லை. நாங்கள் என்ன எவ்வளோ பேர் கொரோனாவில் பாருங்க இன்றைக்கு அழிஞ்சார்களும் எங்களுக்கு அவர்கள் தாக்கல்னா எங்களுக்கு குருவருளும் திருவருளும் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கு என்பதை நாம் அறியலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தான் நாங்கள் மூதாதைகள் நம்மள பாருங்க எல்லோரும் எங்களுக்கு வழிகாட்டினா நல்லாரை காண்பது நல்வழிகளில் நீங்க போங்க, சச்சங்கங்கள் கேளுங்க, இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்களுக்கு முதலிடம் கொடுங்கள். அதுக்கு பாருங்க கடவுளுக்கு முதல் கடவுள் காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏண்டா எல்லாத்துக்கும் நாள், கல்யாணத்துக்கு நாள் பாருங்க, வீடு குடி போறதுக்கு நாள், எல்லாத்துக்கும் நாள் பார்க்குற மாதிரி கடவுளை நீ பாருங்க எந்த தடையும் இல்லாமல் நீ கடவுளை நினைக்கணும்டா. காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு 21 தடவை நான் காயத்திர மந்திரம் சொல்லி உன்னுடைய சுவாசத்தை கவனியப்பா. அதை பிறகு நீ உன்னுடைய கடமை ஆற்றும் போது உன்னுடைய கடமை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில நீ பல வருடங்கள் பாருங்க துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஞானம் உனக்கு ஏற்படும். அந்த ஞானத்தோட பாருங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய சக்தி ஏற்படும். துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தன்மையில நீ ஒரு எடுத்துக்காட்டா வாழும்போது உன்னை சார்ந்தவர்களும் இந்த சமூகமும் பாருங்க உன்னை உதாரண புருஷர் அடுத்து உலகத்தில் வாழ்வார்கள் என்றான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மாபெரும் மகா சக்தி படைச்ச மகா யாகத்தில் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பங்கு வச்சிருக்கோம் அப்படின்னா பெரும் பாக்கியம். இன்றைக்கு பாருங்க எல்லா இடங்களும் பாருங்க கோயில் நடக்கும் போது உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்படி மகா யாகத்தில் பங்கு பெற்றுவதற்கு ஏன்னு சொன்னா அவர் என்ன செய்தார் பாருங்க. நீங்க பூர்வ எண்ணத்தில் செய்த பாருங்க தர்மம் மகாபாரதத்தில் பாருங்க எத்தனையோ அக்ரோணி படை துரியோனோட பக்கம் போய் கூப்பிட்டார் வாப்பா அப்படின்னு சொல்லி, நான் வந்திருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டார். வரல பாருங்க அவ்வளவு பேரையும் பாருங்க அவருடைய துரியோனுடைய கர்மா பாருங்க அவன் மட்டும் இல்லை அவனை சார்ந்தவர்களையும் பாருங்க அந்த பாவம் அழிச்சுது.
தர்மன் பாருங்க அங்க போறாரு பாருங்க, கர்ணன்கிட்ட போறாரு, கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, நான் பெரியாளா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாரு. என்னட்ட 3 தரம் வந்திருக்கா, நான் அப்படி என்ன பெரியாளா அப்படின்னு, உன்னிட்ட தர்மம் இருக்கப்பா அதனால தான் கூப்பிடுறேன்னு சொல்லி, அதே மாதிரி எங்கள்கிட்ட தர்மம் இருந்தனால உங்களை கூட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. என்ன செய்யணும்னா கொஞ்சமண்டான பாருங்க இங்க வந்து இந்த யாகத்துல பங்கு பற்றி இந்த சாமி சொல்ற வழியில போய் போனீங்கன்னா வரப்போற காலத்திலையும் இப்ப நிகழ்ற காலத்திலையும் பாருங்க எப்பவும் என்னவும் நடக்கலாம், அடுத்த செகண்டும் என்னவும் நடக்கலாம். நொடி பொழுதுல நீ நல்லா வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை கட்டியார். இந்த நொடி பொழுதுல நீ வாழ்றதானப்பா உண்மையான வாழ்க்கை. கடந்த காலத்தை நீ நினைச்சு வருங்காலம், கடந்த காலம் இறந்த காலம், வருங்காலம் எங்களுக்கு தெரியாத காலம். இந்த நிகழ்காலத்துல நீ தெரிகிற காலத்திலே சரியா வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆத்ம ஞான பீடத்தை நீ பெறலாம் என்று சொல்லித்தான் எங்களை பாருங்க ஏதோ பூர்வ என்பதில் செய்த பாருங்க தர்மம் எங்களை இங்கே கூட்டி வந்திருக்கு. அதனால தான் நாங்க 5 பேர் வாழ்கின்ற வீடில் அறிவான பொருளை தேடி இந்த பஞ்சி போல் பறந்திடும் இந்த உடம்பை கொஞ்ச நாளைக்கு என்றாலும் பாருங்க அப்படி பாருங்க துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழ்ந்து இந்த உடலுக்கு நோவில்லாமல், இந்த உடலை தந்த தாய் தந்தையருக்கு நோவில்லாமல், சமுதாயத்துக்கு நோவில்லாமல் பாருங்க நோய் நொடி துன்பம் கலவாமல் இந்த உடல் வாழ்ந்து இறுதியில் பாருங்க நீ வந்த இடத்துக்கே போறதுக்குரிய வழியை காட்டுற ஒரு பெரிய இடம்தான் பாருங்க இந்த ஆத்ம ஞான குணம். ஏனடா ஆத்மா பல பிறவிகள்ல நாங்க செய்த கர்மாக்களால ஆத்மா பாருங்க தன்னுடைய செயலை செய்ய முடியாத அளவுக்கு பாருங்க அது மலங்கடிக்கப்பட்டு பாருங்க கர்மத்தால பாவத்தால மூடப்பட்டிருக்க அந்த ஆத்மாவை அதுல இருந்து பாருங்க ஒரு குருவோட அருள் மூலம் அந்த பாவத்தை கடக்க வச்சு நீ பாருங்க கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, 3 நிலையிலையும் விழிப்பா இருக்கிறாள். நீ இந்த பாவத்தோடு சேர்ந்து உறக்க நிலையில் இருக்கா, எப்பயும் உனக்கு உறக்க நிலை வரும், எந்த நேரத்திலையும் உனக்கு மரணம் வரும் அப்பா அப்படி என்று பாருங்க மறைமுகமா பாருங்க எங்களுக்கு சொல்லி கொண்டு இதுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட இடங்கள்ல நீ போ அப்படின்னு சொல்லி எங்களை பாருங்க அனுப்பியிருக்கிறார் சொன்னா பெரும்பாக்கியம். அப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே